Okay, so we are talking and we are learning a beautiful subject called discipleship. நாம் சீசுத்துவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். And it is a very, very big topic. In the Bible college, they teach it as 2 semester. That is what discipleship course is all about. வேதாகம கல்லூரியிலே அது 2 பகுதிகளாக அநேக நாட்களாக அது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு. So we are trying to make it as small and tight so that you can carry it, not just for you, wherever you go you can invest it what you are studying. அந்த பாடத்தை மிகவும் சுருக்கி குறுகியதாக உங்களுக்கும் நீங்கள் போகிற இடத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவைப்படும் அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். Okay, we are going to read verse number 7 of Matthew's Gospel chapter number 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். Matthew's Gospel chapter number 5 and verse number 7. 5வது அதிகாரம் 7வது வசனம். Blessed are the merciful, for they will be shown mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, because they will be shown mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். This is the only verse in this whole Beatitudes which says what you give you will receive. இந்த ஒரு வசனம் மட்டும்தான் வாக்கியங்களை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. Read it, see the verse number 3. Blessed are the poor in spirit, what will happen for them? There will be the kingdom of heaven. அதாவது 3வது வசனத்தை பார்க்கும்போது ஆவில் எழும்புகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. The ones who are mourn will be comforted. அதிகமாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாக்கியவான்களாக இருப்பார்கள். No, verse number 4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Verse number 5. Blessed are the meek, they will inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். So one thing you do and you receive another thing. ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது மற்றொன்றை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். But it is only this verse it says when you show mercy, mercy will be shown upon you. ஆனால் 7வது வசனம் மாத்திரம்தான் நீங்கள் இரக்கத்தை காட்டினீர்கள் என்றால் இரக்கத்தையே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Just like the ocean sending up water and the sky opening up and pouring out rain, both are water. கடலிலிருந்து நீர் ஆவியாக மேலே போகிறது, ஆனால் வானத்திலிருந்து அது மழையாக திரும்ப நமக்கு வருகிறது. So mercy is a very important part of Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இரக்கம் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. Mercy is something every person should show. எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களும் காட்டக்கூடிய ஒன்று இரக்கமாய் இருக்கிறது. It is an attitude that we should have. அந்த ஒரு செயல் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். Mercy is something that we can do. இரக்கமானது நம்மால் செய்யப்படக்கூடியதாய் ஒன்று இருக்கிறது. Something that is inside us which can be shown outside us. எது நமக்குள்ளாய் இருக்கிறதோ அதை வெளியரங்கமாய் காட்டக்கூடியதாய் இருக்கிறது. So when we study this verse, if you have never been merciful, from today onwards we are going to be a merciful disciple of Jesus. நீங்கள் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கவில்லை என்றால் நீங்கள் இதற்கு மேலாவது இரக்கமுள்ள ஒரு சீடர்களாய் இருக்க வேண்டும். Why are we studying? ஏன் நாம் இதை படிக்கிறோம்? So that we just don't be hearers of the word of God but doers of the word of God. நாம் அதை கேட்கக்கூடியவர்களாக மாத்திரம் அல்ல, அதை செயல்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Some children came to me last week and said, "Uncle, I don't know why I learned trigonometry." சில குழந்தைகள் வந்தாங்க, ட்ரிக்னாமெட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? I have never used in my life. என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பயன்படுத்தவே இல்லை. I told I learned about Hyderali and Tipu Sultan, nothing I have used anywhere. நான் வரலாறு பாடத்தை படித்தேன், திப்பு சுல்தானை பற்றி, அதையும் நான் பயன்படுத்தவில்லை. But today what we are studying, we are going to use it in our life. ஆனால் இப்பொழுது நாம் என்ன படிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோம். If you don't use it, you must stand in front of God one day and God will say, "You heard the teaching 11:21 in the church, why did you not practice it?" நீங்க இதை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பொழுது அவர் சொல்லுவார், சரியாக 11:12 நீங்கள் இதை கேட்டீர்கள், ஏன் அதை செயல்படுத்தவில்லை என்று சொல்வார். So mercy and love go hand in hand.
ஆனால் இரக்கமும் தயவும் கையோடு கையாக போகும். Mercy and love go hand in hand. இரக்கமும் அன்பும் கையோடு கையாக கை சேர்த்து செல்லும். Have you observed this verse in the Bible? His mercy endures forever. அவருடைய இரக்கம் எப்பொழுதும் இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? And some other translation it says his love endures forever. அவர் அன்பு எப்பொழுதும் இருக்கிறது என்று வேறொரு மொழிபெயர்ப்பு So they சொல்லப்படுகிறது. try to interchange it and use it because without love you can't show mercy. அன்பு இல்லாமல் இரக்கத்தை காட்ட முடியாது. அதற்காகத்தான் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். So when we as children of God we live on this planet earth, there will be so many things that will be coming upon our life that we can become angry. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்குள்ளாய் வரும் பொழுது நாம் கோபத்திற்குள்ளாக போகிறோம். I show mercy upon this person, mercy upon that person, and when that person doesn't show it back, what will happen? நான் இந்த நபரிடத்திலே இரக்கத்தை காட்டினேன், அந்த நபரிடத்திலே இரக்கத்தை காட்டினேன், அவர்கள் என் மீது ஒரு இரக்கம் காட்டவில்லை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? Immediately you will feel very hurt. உங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்கும். I am not going to show mercy to anybody. இதனால நான் யாருக்குமே இரக்கம் காட்ட போவதில்லை. Think about an apple tree. ஒரு ஆப்பிள் மரத்தை யோசிச்சு பாருங்க. Apple tree is bearing fruit. அது நிறைய பழங்களை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும். And children are coming and throwing stones. குழந்தைகள் கற்களை எறிவார்கள் அதன் மீது. People are using scissors and cutting it. சிசர் கத்திரிக்கோலை வைத்து அதை வெட்டுவார்கள். People are doing things that they pluck the apple. சில பேர் அதை புடுங்கி எடுப்பார்கள். Apple tree will be very sad. ஆப்பிள் மரம் சேடா இருக்குமா? I am giving this beautiful apple. நான் அழகான ஆப்பிளை கொடுக்கிறேன். But these fellows are throwing stones at me. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? கற்களை என் மீது எறிகிறார்கள். They are using the scissor and cutting off my branches. கத்திரிக்கோலை வச்சு அந்த I am not going to bear any more apples. இதுக்கு மேல நான் பழத்தையே கொடுக்க மாட்டேன். Will the tree say like that? அந்த மரம் அப்படி சொல்லுமா? There is a beautiful Sanskrit sloka that I studied some years back. ஒரு ஸ்லோகம் நான் சான்ஸ்கிரிட்டில் படித்தேன் பல வருடங்களுக்கு முன்பாக. It says like this, the river flows not for me, not for the river but for me. அந்த ஆற்று தண்ணி வரும், அது அதற்காக வரவில்லை, எனக்காக வருகிறது என்று சொல்லப்படுகிறது. The cow gives milk not for herself but it gives milk for others. மாடு பால் கொடுக்கும், அதற்காக அல்ல, மற்றவர்களுக்காக. This body that God has given to me is not for myself, it is for others. இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. Paropakaraya idam shariram is the Sanskrit word. For others I need to use my body. சான்ஸ்கிரிட் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அடுத்தவர்களுக்காக என்னுடைய உடம்பு பயன்படட்டும். So this mercy is having a very good word start. A priori they say the origin of the word mercy. ஒரிஜின் அந்த வார்த்தையினுடைய துவக்கமானது இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. It is from a Hebrew word. அது ஹீப்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியிலே இருந்து வந்தது. The word is womb. You know, the baby is born in a womb. ஊம் என்று சொல்லப்படுகிறது, குழந்தை இருக்கக்கூடிய அந்த கருவறை. So the mercy is related to the word womb. அந்த இரக்கமானது அந்த கருவறைக்கு பொருத்தமாக சொல்லப்படுகிறது. Can you understand the relationship between it? அதற்குள்ள இருக்கிறதான அந்த வித்தியாசத்தை நீங்கள் தொடர்பை கண்டு கொண்டீர்களா? The mother is the most merciful person. ஏனென்றால் தாயானவள் மிகவும் இரக்கமுடையவளாய் இருக்கிறாள். I read an article. நான் ஒரு சிறு பகுதியை படிக்கும் பொழுது there were 5 bread in a house. There were 5 bread in a house. 5 அப்பங்கள் இருந்தன வீட்டிலே. There were 6 people in the house. 6 பேர் அந்த வீட்டில் இருந்தார்கள். The mother said, I don't want bread today. அம்மா சொன்னாங்க, எனக்கு இன்னைக்கு அப்பம் வேண்டாம் என்று. I will eat something else. நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். The other 5 pieces will be given to the 5 children. இருந்த அந்த 5 அப்பங்களும் 5 குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. One picture of mercy is mother. ஒரு சைடான ஒரு பகுதி வந்து எடுத்துக்காட்டு வந்து அம்மா. Fathers don't get upset with me, okay? தகப்பன்மார்கள் But that is the கவலைப்பட root வேண்டாம். word. That is the root word. அதுதான் வந்து அந்த வேரான ஒரு மொழியா இருக்கிறது. And the Bible also emphasizes it. Even when your mother forgets you, will I forget you? வேதாகம் கூட இப்படியாக சொல்கிறது, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. See, the ultimate person that can forget us is our mother. முக்கியமான ஒரு தாய் நம்மளை மறந்து விடலாம். Even when your mother forget you, I will not forget you. உங்களுடைய தாய் மறந்து விட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார். So mercy is associated with motherly love.
அதாவது இரக்கமானது வந்து தாயோடு ஒப்பிட்டுப்படுகிறது. I don't want you to go back and be thinking about your mother now. Come back to the verse here. உங்களுடைய தாயினுடைய அன்பை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், இரக்கத்தை சிந்திக்க வேண்டாம். வேதத்துக்கு வருவோம். Some people, I say some example, then you go through the example and go out of the door. ஒரு உதாரணத்தை நான் சொன்னவென்றால் அவர்கள் அந்த உதாரணத்துக்குள்ளாகவே போய் விடுவார்கள். So Jesus is saying Christian life must be filled by showing mercy to people. இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், இவன் வாழ்க்கையிலே அந்த இரக்கம் நிறைந்திருக்க வேண்டும், அது மற்றவர்களுக்கு காட்டக்கூடியதா இருக்க வேண்டும். He is talking to a crowd of people who do religiously certain things, giving alms religiously. அதாவது வந்து ரிலீஜியஸ் படியாக செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியில் இவர் இப்படியாக பேசுகிறார். You know, when you are fasting, you need to give that food to somebody else. Religiously doing and you doing it as your attitude is two different things. அதாவது சாங்கியமாக அதை செய்யும் பொழுது இரண்டு வகையாக அது செய்யப்படுகிறது. Matthew's Gospel chapter number 18 verse number 21 onwards is a beautiful story of one parable that Jesus is telling. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. It starts like this, the parable of the unmerciful servant. அதாவது வந்து இரக்கமில்லாத ஒரு வேலையாளனுடைய கதையை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. Verse number 21, everybody 21வது வசனம், எல்லாரும் open your Bible. Verse number 21. Then Peter came to Jesus and asked, Lord, how many times shall I forgive my brother and sister who sins against me? Up to 7 times. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். Our wonderful Peter is asking this question to Jesus. அருமையான பேதுரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி இப்படியாக கேட்டார். So he is having some problem with his sisters and brothers. மேபி அவர் தன்னுடைய சகோதரியோடு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கிறது. Or he is bringing somebody's story and trying to make it as his story and asking a question. யாரோ ஒருவருடைய கதையை வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தன்னுடைய கதையை போல் சொல்லி அதுக்கு பதில் தேடுகிறார். Some people are like, they don't want to ask that question, but it is their problem and they'll tell pastor, you ask. சில பேர் வந்து சொல்லுவாங்க, போதகரே அவங்க பிரச்சனை இல்லை, இருந்தாலும் மற்ற அவங்க கிட்ட சொல்லி கேட்பாங்க, நீங்க கேளுங்க அவங்கள, நீங்க கேளுங்கன்னு சொல்லுவாங்க. So Peter is a very good spokesperson. He stands up and say, if my brother and sister sins against me, how many times we should forgive? 7 times, right? அவர் வந்து இயேசு கிறிஸ்துவில் இப்படியாக கேட்டார், என்னுடைய சகோதரன் குற்றம் செய்தால் 7 முறை அவர்களை மன்னிக்கணும் அல்லவா என்று கேட்டார். Verse number 22, Jesus answered, I tell you, not 7 times, but 77 times. அதற்கு இயேசு சொன்னார், 7 மாத்திரம் அல்ல, 7 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 70 times 7. அதாவது 7 70. How many times has it become? Use your mathematical skill, Revin. 490 times. 490 முறை. Some people count it 490 times. 491th time, I'm not going to forget. சில பேர் சொல்லுவாங்க, அந்த எண்ணிக்கை முடிஞ்சு 1 வந்தா கூட நான் அவங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படி. It is not the number that matters. He is saying you need to forgive and forget throughout your lifetime. அதாவது இந்த இடத்தில் எண்ணிக்கை முக்கியமல்ல, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மன்னித்து அதை மறந்து விட வேண்டும். Can we do that? அதை நம்மளால் பண்ண முடியுமா? Can we do that? அதை நாம் பண்ணுவோமா? Have people hurt you? உங்களை யாராவது துன்புறுத்தி இருக்காங்களா மன வலிமை வலிக்கும்படி? If they have not hurt you, it is okay, but they have hurt me. உங்களை துன்புறுத்தல்னா பரவாயில்ல, என்ன பண்ணியிருக்காங்க? It is not one time, several times. அநேக முறை என்ன மனவேதனைக்குள்ளாக்கி இருக்காங்க. You know, people keep on hurting. தொடர்ந்து அதை செய்யறாங்க எனக்கு. But I said, okay, it's all right. நான் சொல்லுவேன், it's okay, பரவாயில்ல. You know, sometimes you need to do that. சில வேளையில் நீங்கள் அதை செய்ய வேண்டும். God will teach you patience and patience and patience when people pounce upon you certain things that you have never done. சில நேரத்தில் உங்களை தொடர்ந்து அவர்கள் செய்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு பொறுமையை கண்டிப்பாக கொடுப்பார். One fellow was bit by a dog. ஒருவரை நாய் கடித்து விட்டது. Dog. நாய். In our church also somebody was bit by a dog. I'm not going to tell the name, but you know, dogs bite here also, okay? நம்மளுடைய திருச்சபையிலே நாய் கடிச்சிருக்கு, இருந்தாலும் பேர் சொல்ல மாட்டேன். So there is an injection. What is that injection, you know? அதுக்கு ஒரு ஊசி இருக்கிறது. Anti-rabies, right? Anti-rabies injection. Anti-rabies என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறது. So this fellow who came to the doctor said, doctor, that big dog came and bit me. அவர் வந்து சொன்னாரு, மருத்துவரே, ஒரு பெரிய நாய் வந்து என்ன கடிச்சிருச்சு. And doctor said,
Rabies, he mentioned rabies injection, but he thought this fellow got rabies. The patient thought he got rabies. அவர் வந்து அந்த மருந்தை பற்றி சொன்னார், ஆனால் அவர் நோய் இருக்கு என்று நினைத்து விட்டார். So he told the doctor, can I get a paper and a pen, please? எனக்கு ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் கொடுக்குறீங்களா? And he started writing. Doctor thought he's writing the will, he's about to die because rabies comes, அவரு டாக்டர் பயந்துட்டாரு, இவர் ஏதோ உயில் எழுதி வைக்க போறாருன்னு சொல்லிட்டு. And doctor said, no, I did not say you are having rabies. I'm going to give you anti-rabies injection. What are you writing in that paper, he asked. நான் அதை பற்றி சொல்லவில்லை, உனக்கு என்ன மருந்து கொடுக்க போறேனோ அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. He said, before I die, I want to bite some people. I was writing the names of those fellows. அவர் சொன்னாரு, நான் என்ன எழுதிட்டு இருக்கேன்னா, நான் சாகறதுக்கு முன்னாடி சில பேர்த்த நான் போய் கடிக்கணும், அதை தான் பேர் எழுதிட்டு இருக்கேன். He dying is one thing and he writing the names of the people that he wants to go and bite and kill them also. அவரு கடிச்சது மாத்திரம் இல்ல, அவரு மத்தவங்களை கடிக்கணும்ன்றதுக்காக பேரெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. Today in Turkey, one fellow, he was a movie star. He bought his old primary school today. Okay. மூவி ஸ்டார் ஒருத்தர் இருந்த டர்க்கியிலே, அவர் வந்து primary school. He gave money because he's a movie star. He bought that whole primary school building. ஓகே, அவர் என்ன செஞ்சார்னாக்க அந்த ஆரம்ப பள்ளி முழுவதையும் அவர் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டார். And he put a bomb and destroyed it. அவர் என்ன செஞ்சார்னாக்க பாம் போட்டு அதை அழிச்சிட்டாரு. He is having so much of problem in that primary school. அவர் வந்து என்ன அது படிக்கும் போது அவருக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. அதனால this fellow, now that school only should not be there. அவர் என்ன பண்ணாரு, அவன் இவன் எவனையும் விட கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிரணும். I'm not telling joke, it is read today in the news, New Zealand Herald News. நீங்க எல்லாரும் சிரிக்கணும்ன்றதுக்காக இத சொல்லல, நான் நியூஸ்ல படிச்சேன், பேப்பர்ல படிச்சேன். People cannot forgive in the world. ஆனால் சில பேர் இருக்காங்க, உலகத்தை மன்னிக்கவே மாட்டாங்க. உலகத்துல இருக்கவங்க attitude that man and woman are, we can't forgive. சில பேர் இருக்குது, சில பேருக்கு இருக்கிற அந்த குண அதிசயங்களை நாம் மன்னிக்க முடியாது. We can forgive for 7 times, that is okay. 7 முறை நம்ம மன்னிக்கலாம், அது பரவாயில்லை. That is like Peter also say, okay, 7 times that fellow does, I am okay. 7 முறை அவன் செய்யட்டும், நான் மன்னிச்சிருவேன். But more than that I can't. அதுக்கு மேல போச்சு, அவ்வளவுதான். Today let us come and have the attitude of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். We need to have it as our character. நம்மளுடைய அது ஒரு செயலாக நமக்குள்ளாய் இருக்க வேண்டும், நம்முடைய சுபாவமாக. Lord, my anger must change into mercy. என்னுடைய கோபம் வந்து இரக்கமாக மாற வேண்டும். My anger must change to mercy. என்னுடைய கோபம் வந்து இரக்கமாக மாற வேண்டும். Everybody have problems. எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. No perfect people you can see. சரியானவர்கள் ஒருவரையும் நாம் பார்க்க முடியாது. Everybody can't do good always. எல்லோரும் எல்லா நேரத்திலும் நன்மைகளை செய்ய முடியாது. Some way or the other we may make mistakes. ஒருவேளை இன்னொருவேளை நம்ம கண்டிப்பா தவறு இழப்போம். Don't highlight that bad thing, but highlight the good things that the person is all about. ஆனால் அந்த நபர் செய்கிறதான தவறை மட்டும் சுட்டிக்காட்ட வேண்டாம், நன்மைகளையும் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். When we were a kid, we used to do this exercise. In a white board we put a dark mark. நாம் குழந்தைகளாய் இருக்கும் பொழுது ஒரு பெரிய வெள்ளை பலகையிலே ஒரு கருப்பு புள்ளியை வைப்போம். And we ask, what do you see? நாம கேட்போம், நீ என்ன பார்க்கறதுல? What do you see in that thing? அதுல நீங்க என்ன பார்க்கறீங்கன்னு குழந்தைகளை கேட்போம். Nobody says, I see a white board. யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் ஒரு பெரிய வெள்ளை பலகையை பார்க்கிறேன் என்று. I see a dark dot there. அது கருப்பு அந்த புள்ளியை மாத்திரம் நான் பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். Husbands and wives, you can see dark dots in each other. நீங்க அப்படிதான் மற்றவர்கள் எடுத்துக்கிறதான கருப்பு புள்ளியை மாத்திரம் பார்க்கறீங்க. Fathers, mothers, you will see dark spots in your children. பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகள் இடத்திலே அந்த கருப்பு புள்ளியை மாத்திரம் நீங்கள் பார்க்கிறீர்கள். Church members, you can see dark spots in a pastor like me. திருச்சபை பிள்ளைகள் கருப்பு புள்ளி இருக்கிறதான பாஸ்டரை மாத்திரம் பார்க்கிறீர்கள். But let us expose ourselves into this attitude called showing mercy to each other. நாம் இரக்கத்தை மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். So this story Jesus is telling, இந்த கதையில இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். verse number 23 following. 23 இலிருந்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். Therefore the kingdom of heaven is like a king who wanted to settle accounts with a servant. As he began to do the settlement, a man who owed him 10,000 bags of gold was brought before him. Since he was not able to pay, the master ordered that he and his wife and his children and all that he had to be sold to repay the debt. At this the servant fell on the knees before him. Be patient with me, he begged, and I will
pay back everything. Verse number 27. The servant's master took pity on him, canceled the debt, and let him go. 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். You don't need to read it in Tamil. Children can follow that. But what is the story there? One person's huge debt is being forgiven. என்ன இந்த கதையிலே நாம் பார்க்கிறோம் என்றால் ஒருவனுடைய பெரிய கடன் மன்னிக்கப்பட்டது. Do you know that our sins were big and Jesus washed all our sins? உங்களுக்கு தெரியுமா நம்மளுடைய ஒரு பெரிய பாவத்தை இயேசு கிறிஸ்து கழுவி தீர்த்தார் என்று? Is there any person who is seated here who have never committed a sin? இங்கு அமர்ந்திருக்கிற யாராவது ஒருவர் நீங்க சொல்ல முடியுமா நான் பாவம் செய்யவில்லை என்று? During the time of Jesus, they dragged a woman who was caught in prostitution and they brought in front of Jesus. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை இயேசு கிறிஸ்து முன்பாக கூட்டி இழுத்து வந்தார்கள். And the rule of the land was you need to stone that lady and kill. அந்த தேசத்திலே இருந்ததான சட்டம் என்னவென்றால் அப்படி யாராவது செய்யும் பொழுது கற்களை எறிந்து கொல்வார்கள். And they asked Jesus, what shall we do to this lady? அவர் சொன்னார்கள் இந்த பெண்மணிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். The Bible says Jesus sat down and he was started writing on the sand. வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து அந்த மணலிலே அவர் கையை வைத்து And while he was writing he said, those who have never sinned, let him be the first to throw the stone at the woman. என்ன எழுதினார் என்றால் உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவதாக கற்களை அந்த பெண் மீது எறிய வேண்டும் என்றார். One by one people started vanishing. அங்க ஒவ்வொருத்தரா அந்த கூட்டத்தை விட்டு கலைந்து போனார்கள். Nobody was there. ஒருவரும் அங்க நிற்கவில்லை. Jesus looked at that woman and said, did nobody stone you? யாரும் கல் எறிந்தார்களா? Did nobody stone you? உன்னை யாரும் கற்கள் எறியவில்லையா? And that lady said, no my master, nobody stoned me. இல்ல யாருமே என்னை எறியவில்லை. And Jesus said, I also forgive your sins. நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். But sin no more. அப்ப உங்களுக்கு பாவமே இல்லை இதற்கு மேல். Think about that woman who has been forgiven by God, go back to some people who have done mistakes. நீங்க இப்படி நினைச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அவள் வெளியே போகும் பொழுது மற்றொரு பாவம் செய்கிறதை அவள் பார்க்கிறாள். We have been forgiven so that we don't keep the forgiveness to ourselves, but we have to transfer it to people. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது நாம் என்ன செய்யறோம் அந்த மன்னிப்பை மற்றவர்கள் மீது பரிமாற வேண்டும். That parable shows about this man who was forgiven 10,000 gold coins. இந்த இடத்துல இருக்கிறதான கதை என்ன சொல்கிறது என்றால் 10,000 அந்த தாலந்து மன்னிக்கப்பட்டது என்று. He is going out and seeing another person who had to give him some money. அவன் அப்படி அந்த மன்னித்து அந்த வழியாக அவன் போகும் பொழுது இவனுக்கு ஒருவன் கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. And he is not showing the same mercy that the king showed him. அந்த ராஜா இவனுக்கு காண்பித்த அந்த இரக்கத்தை அவனிடத்தில் இவன் காட்ட தவறினான். We are very fast in criticizing. சில நேரத்துல நம்ம என்ன செய்றோம் சீக்கிரம் ஒருத்தரை குறை சொல்லிடுவோம். We are fast in judging people. ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறதுல நம்ம முந்திக் கொள்வோம். If something happens to somebody we'll say, that fellow didn't come to church, that is the reason. ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் அவனுக்கு இதுதான் பிரச்சனை இதனால தான் வரல அப்படினு சொல்லிட்டு. You know, one day one father husband and wife were sitting there. ஒரு நாள் வந்து கணவனும் மனைவியும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். And the phone came. ஒரு கால் வந்தது அவர்களுக்கு அழைப்பு. Hello mom, the husband takes the call. Hello. கணவர் அந்த அலைபேசியை எடுத்து ஹலோ என்று சொன்னார். Hello mom, how are you? அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். The wife sitting next to the husband will say, this mom has no other work, every day calling. அதுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த மனைவி சொன்னாங்க இந்த அம்மாக்கு வேலையே இல்லை எப்ப பாரு கால் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. The mother says, the son, okay mom, how are you? Son, I am very sick. மகன் கேட்டார் அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகவும் உடல்நிலை சரியில்லாம இருக்கேன் அம்மா சொன்னாங்க. So this lady sitting there, the wife sitting there is hearing what the man is telling. அந்த பக்கத்துல இருக்கிற மனைவி கணவன் என்ன பேசுறானோ அதை கேக்குறாங்க. Every time sickness, every time sickness. வைஃப் சொன்னாங்க எல்லா நேரத்திலயும் உடம்பு சரியில்லையா எல்லா நேரத்திலயும் இப்படிதானா அப்படி. Every day problem. எல்லா நாள்லயும் பிரச்சனையா. So this man is ignoring that woman and saying, mom, then you can go to one of the best hospitals. ஆனால் அந்த கணவன் என்ன செய்தார்னா மனைவி பேசுவதை பொருட்படுத்தாமல் அம்மா இடத்துல நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போங்கன்னு சொன்னாரு. The woman there, what hospital? Who will pay the bill? Government hospital is there, right? Let you go to the government hospital. என்ன மருத்துவமனைக்கு போக சொல்றீங்க அங்கதான் அரசு மருத்துவமனை இருக்குல்ல அங்க போலாம்ல யாருக்கு பணம் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். This man, mom, daughter is telling
Why private hospital? Go to government hospital. என் மனைவி சொல்றாங்க ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே அப்படின்ட்டு. I will come and take you to the government hospital. Okay. நான் வந்து உங்களை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன் பரவாயில்லையா என்று சொன்னார். And he kept the phone. அவர் அலைபேசியை வைத்து விட்டார். The lady says, "Oh, good. I just told you. Why did you immediately act? You can take your mother to government hospital or private hospital. Now the deal is done, right?" அந்த ஃபோனை வச்ச பின்னாடி என்ன சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் ஏன் நான் சொன்ன உடனே சொல்லிட்டீங்க அரசு மருத்துவக்கு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போங்க அரசுக்கு போங்க எங்கே வேணாலும் போங்க ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. Then the husband is saying, "Who said my mother? It was your mother." ஆனால் அவர் சொன்னார் அது என்னுடைய அம்மா இல்லை உன்னுடைய அம்மா அப்படி. You know, suddenly you do your own trick and you only fall into that. You can imagine the embarrassment there. நீங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி அதை செய்யணும்னு பாத்தீங்கன்னா அந்த சூழ்ச்சியில நீங்களே விழுந்துருவீங்க. So you don't know, sometime your mother or your mother-in-law will have the same problem. சில நேரத்துல இருந்து உங்க அம்மாவா இல்ல உங்க மாமியானான்னு தெரியாது. ஆனா if you are having two different phases, you will not know which is correct, which is wrong. உங்களுக்கு இரண்டு முகங்கள் இருந்தால் எது நல்லது எது தவறு என்று தெரியாது. Show mercy to everybody. அதனால் நீங்கள் எல்லோத்துக்கும் இரக்கம் காட்டுங்கள். If you show mercy only to good people, நீங்க நல்லவர்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டினீர்கள் என்றால் what is the difference between you and the worldly people? என்ன வித்தியாசம் இருக்கு உங்களுக்கும் உலகத்தாருக்கும்? The other people also show mercy if they are good to you. மற்றவர்களும் உங்களிடத்துல இரக்கம் காட்டுறாங்க. You know, the drunkards, you know, they don't give money to anybody. குடிகாரர்கள் பார்த்திருக்கீங்களா யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க. But if they find a drunkard without money, ஒரு குடிகாரன் பணம் இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோயேன், brother, what brother, you are full dry today, come brother. என்ன உங்களிடத்துல பணமே இல்லையா வா வா சேர்ந்து அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. You know, that is the type, you know, evil people will do it for evil people. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு மாத்திரம் அதை செய்வாங்க. But today we are different from the world. ஆனால் இன்றைய தினத்திலே உலகத்திலிருந்து நாம் மாறுபட்டு காணப்பட வேண்டும். When we start doing good to the bad people, எப்பொழுது நாம் கெட்டவர்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறோமோ the Holy Spirit will start working on the goodness that you do. அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செய்கிற செயலிலே நன்மையை செய்வார். The Bible says like this, the first beautiful verse of the Bible. வேதாகமத்திலே முதல் வார்த்தை அழகான வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது. The earth was dark. உலகம் இருண்டு இருந்தது. Earth was void. அது வந்து பெரிதா இருந்தது. Nothing was in it. அதுல ஒண்ணுமே இல்ல வெறுமனமாயா But இருந்தது. the Holy Spirit hovered on the waters. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சலத்தின் மீது அசைவாடி திரிந்தார். When the Holy Spirit is hovering on the dark situation, பரிசுத்த ஆவியானவர் அந்த இருளிலே அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது, when the Holy Spirit is working on the negative situation, எதிர்மறையான சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யும் பொழுது, there will be something coming out of the darkness. இருளிலிருந்து வேறொன்று வரப்போகிறது. And the Lord said, "Let there be light." அந்த இடத்திலே ஒளி வர கடவது என்று சொன்னார். And today I want to say, if your goodness is on the bad thing, God will say, "Let there be a miracle." அந்த இடத்துல உங்களுக்கான இருக்கிறதான தீமை இடத்திலே தேவன் இப்படியாக சொல்லி அந்த இடத்தில் ஒரு அதிசயம் நடப்பது என்று சொல்லுகிறார். You know, God is showing mercy to the devil also. தேவன் வந்து சாத்தானுக்கு கூட இரக்கம் காட்டினார். You know, it is God showing mercy to the devil. தேவன் கூட சாத்தானுக்கு இரக்கம் காட்டினார். You are all looking at me like this. நீங்க எல்லாரும் அப்படியே என்ன முறைச்சு Did I பார்க்கறீங்க. say anything wrong? நான் ஏதாவது தப்பு சொல்லிட்டேனா? There was one man caught up with so many devil. அநேக பிசாசு பிடித்த ஒருவன் வந்தான் அங்கு. And this land is called the land of Gerasene. கெரிசி என்று சொல்லப்படுகிற ஒரு And Jesus is stepping into the land of Gerasenes. கெரிசி என்ற தேசத்திலே அவர் போன இடத்திலே போனார். And this man who was having lots of devil in him is running and coming. அநேக பிசாசு பிடித்தவன் இயேசுவின் இடத்தில் ஓடி வருகிறான். What do you have between me and you? உனக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது என்று கேட்டார். I did not attack you. Why are you coming and attacking me? நான் உன்னை எதுவுமே செய்யலையே நீ ஏன் அட்டாக் பண்ண அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு. Jesus looks at him. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், You need to get out of this fellow. அவனை விட்டு நீ ஓட வேண்டும். The devil is saying, "Please, I don't have any place to go." அந்த சாத்தான் வந்து இயேசுவை பார்த்து சொன்னார், எனக்கு எங்கும் போவதற்கு இடம் இல்லையே, Give me some place. எனக்கு ஒரு இடம் கொடுங்க. And Jesus is looking at the pigs there. இயேசு கிறிஸ்து அங்கிருந்த பன்றிகளை நோக்கி பார்த்தார். All the pork eaters hear this. எல்லாம் பன்றிகளும் பாவம் அங்க இருந்தது. Jesus is looking at the pigs there. அந்த இடத்துல இந்த பன்னிகளை பார்த்தாரு. And he's saying, "Go into the pigs, fellow." அந்த பன்னிக்குள்ள போயிருன்னு சொன்னாரு. God is giving the devil some place to live. சாத்தானுக்கு கூட சில இடத்துல வாழணும்ன்ற ஒரு இடத்தை கொடுத்தார். If God could do that, what is your problem? இப்ப தேவனே இதை செய்தார் என்றால் உங்களுடைய பிரச்சனை என்ன? We are only fellow, you want a place. No, I'm not going to give you.
சில நேரத்துல சொல்லலாம், உனக்கு இடம் வேணுமா, கண்டிப்பா உனக்கு நான் தர மாட்டேன். If Jesus can give a place for the devil, we need to do something as well. இயேசு கிறிஸ்துவே சாத்தானுக்கு அப்படி செய்யும் பொழுது நாமளும் That ஏதாவது is செய்ய the வேண்டும். language of Jesus. He says, love your enemies. அதனால் தான் இயேசு கிறிஸ்து மொழியிலே Come on, சொல்லப்பட everybody வேண்டும் say, என்றால் உன்னுடைய love எதிரியை நேசி, your. உன் Come on, சத்துருவை everybody. நேசி. When some wonderful pastor was preaching, the children hear very well, right? More than adults, the children hear. ஒரு போதகர் இப்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பெரியவர்களை விட சிறு குழந்தைகள் நன்றாக கேட்பார்கள். Pastor was saying, love your enemies. போதகர் இப்படியாக சொன்னார், உன்னுடைய சத்துருவை நேசிக்க வேண்டும் என்று. So he said, he ran to the pastor and said, Pastor, who is your biggest enemy? அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி போய் போதகரத்துல கேட்டுச்சு, உங்களுடைய மிக பெரியதான ஒரு சத்துரு Pastor was யாரு? in a soup now. And he said, he became very spiritual that time. அந்த இடத்துல அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தாரு. Satan is my enemy. அவர் என்ன சொன்னார்னா, சாத்தான் தான் என்னுடைய எனிமினாரு. Love Satan? No. The child is like, love Satan. அவர் சொன்னாரு, சாத்தான் அப்ப நேசி. Pastor's hair became like this. அவர் முடியெல்லாம் எழுந்து நின்னது. Immediately the Holy Spirit came upon him. அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக வந்தார். Bring a Satan which is not in people. அதாவது மனிதருக்குள் இல்லாத ஒரு சாத்தானை இடத்தில் கூட்டி வாழ்றார். Today Satan doesn't live in anything else, but he lives in people. சாத்தான் வேற எங்கேயும் குடியிருப்பதில்லை, ஆனால் மனிதருக்குள்ளாக இருக்கிறான். People think that your mother-in-law is the Satan. சில பேர் சொல்லுவாங்க, உன் மாமியா தான் பிசாசு என்று. I'm just telling mother-in-law because my mother-in-law is a good mother-in-law, don't look at her, okay, look at me. I will have problem in my house then, நான் தொடர்ந்து மதர்-இன்-லாவை மாமியாவை பத்தி பேசிட்டு வரேன். என் மாமியாவை எல்லாரும் பார்க்காதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. No, some people you think the devil is in your house only. சில பேர் நினைப்பாங்க சாத்தான் உங்களோட வீட்ல இருக்காங்கன்ட்டு. True, because devil cannot stay in the dog and the cat. சாத்தான் வந்து பூனை நாய் மத்தியில இருக்காது. Have you observed, some people say that if the devil is walking and going, I've never seen like that, walking and going, the dogs and the cats can see the devil going, it seems. சில பேர் சொல்லி இருக்காங்க, பிசாசு வந்து நடந்து போகும், அதை வந்து பூனையும் நாயும் பார்க்கும்ட்டு. And they'll make a special sound, Jinu. ஜினு சகோதரரே, அது ஒரு வித்தியாசமான சத்தம். சத்தம். Some people are afraid when they hear this, meaning Satan is going away, going. அப்படி சத்தம் பாஸ்டர் போட்ட மாதிரி போடும்போது அந்த சாத்தான் அப்படியே போகும். Devil doesn't go like that and all. பிசாசு அப்படி எல்லாம் போகாது. He will go with people. அது வந்து மனுஷருக்குள்ளாக போகும். The dog also cannot understand that fellow. அந்த நாய் கூட அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. Sometimes devil will go in the pastor's dress also. சில நேரத்துல வந்து பாஸ்டருடைய உடையில கூட சாத்தான் போகும். Brother, you can drink that, brother, you can eat this, brother, we are in the grace, brother, we are in that, brother. Who is telling? Pastor is telling. சில சமயத்துல சாத்தான் வந்து போதகருடைய உடையில போய் கூட சொல்லுவாங்க, நீ இதை குடிக்கலாம், அதை செய்யலாம், அதை பண்ணலாம்னு சொல்லுவான். I'll ask you, you are smart here. If the devil comes with two horns, with tongue and eyes, will you get afraid of that? சொல்லுப்பா, தமிழ்ல சொல்லு. ஒரு நான் உங்களிடத்துல கேட்கிறேன் சகோதரர், நீங்க அறிவானவங்களா இருக்கிறபடினால of course he will be afraid. சாத்தான் வந்து கொம்பு பல்லு வைத்து வரும் பொழுது நீங்க கண்டிப்பா பயப்படுவீங்க. If I come like that as a devil, you will run to the church. நான் வந்து கொம்பு வச்சு அப்படி வந்தானா நீ திருச்சபை விட்டு ஓடிடுவீங்க. Pastor, where are you, pastor? One fellow is come with a horn like Onida TV, advertisement. ஒனிடா தொலைக்காட்சி பெட்டி அட்வர்டைஸ் வர மாதிரி கொம்பை வைத்து வரும்பொழுது நீங்க ஓடுவீங்க, போதகரே எங்க இருக்கீங்க. You will not run anywhere, you will run only to the church. நீங்க எங்கேயும் ஓட மாட்டீங்க, திருச்சபையை நோக்கி தான் ஓடுவீங்க. So the devil knows if I come in my original uniform, I will not have many people, everybody will run to the church. சாத்தான் வந்து அப்படி வரும் பொழுது என்ன செய்வாங்க, யாருமே எல்லாரும் திருச்சபையை நோக்கி ஓடுவாங்க. So he will come in a deceptive way. That is the reason Bible says he is a liar and the father of lies. அவன் வந்து வஞ்சிக்கிறவன் போல வருவான், ஏனா அவன் பொய்க்கு பிதாவானவனாய் இருக்கிறான் என்று. The Bible says he is roaming like a lion, not lion, like a. அவன் சிங்கம் போல அல்ல, சிங்கத்தை போல. Who is the lion? Who is the lion? யார் சிங்கம்? Who is the lion? யார் சிங்கம்? Lion of Judah. ஜூடா, இயேசு. So he can walk around like God.
அவன் வந்து தேவனை போல வருவான். He can walk around performing miracles. அவன் அதிசயங்களையும் செய்வான். He can go around with authority. அதிகாரத்தோடு அதை செய்வான். But the Bible says he is not the Lion of Judah. அவன் வந்து யூதா கோத்திரத்து சிங்கம் அல்ல. So you need to know his activities. அவனுடைய செயலை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You know that this is a beautiful, wonderful verse. You know, I don't know, that was not a part of the message, but Ephesians, just take your book to Ephesians chapter number 4, I think, here. Ephesians, yeah. Just give me a second, I'll just bring it. It talks about the activities. Where am I? I'm telling Ephesians, but I'm turning Romans. Oh my goodness. Okay, here. Ephesians chapter number 4. எபேசியர் 4ஆம் அதிகாரம். Okay, verse number 26. 26வது வசனம். In your anger do not sin. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஐயோ அப்படி எழுதல. In your anger do not sin. கோபத்திலே பாவம் செய்யாதிருங்க. அதுதான் சொன்னாங்க. Okay, good boy. Do not let the sun go down while you are still in anger. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. Verse number 27 is very powerful. Do not give the devil a foothold. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள். Do not give the devil a foothold. பிசாசுக்கு ஒரு காலடி கொடுக்க கூட இடம் கொடுக்காமல் இருங்கள். Don't give a step for the devil. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடி கூட கொடுக்க விடாதீர்கள். If you are angry and sleeping, நீங்கள் கோபத்தோடு படுத்திருக்கும் பொழுது the devil has already stepped into your life. Hear me carefully. நீங்கள் அப்படி படுத்திருக்கும் பொழுது ஆல்ரெடி சாத்தான் வந்து ஒரு காலடி வைத்து விட்டான். How many times the devil have stepped into your life? Think about it. எத்தனை முறை சாத்தான் அப்படி பாதடி வைத்திருக்கிறான். If you sleep without forgiving, மன்னிக்காம நீங்க தூங்குனீங்கன்னா, if you sleep without showing mercy, நீங்கள் இரக்கம் காட்டாமல் தூங்கினீர்கள் என்றால், if you sleep without showing love, அன்பு காட்டாமல் நீங்கள் தூங்கினீர்கள் you என்றால், are allowing the devil to have a foot in your family life. நீங்கள் சாத்தானை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் அடி வைக்க And உதவுகிறீர்கள். the devil is very deceptive. அவன் வஞ்சிக்கிறவன். He is roaming like a lion to devour somebody. அவன் சிங்கத்தை போல் கர்ஜித்து திரிகிறான் யாரை விழுங்கலாமோ என்று. You know, I can see some families in our church who are having serious troubles. என்னுடைய இந்த திருச்சபையிலே ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். ஒரு குடும்பம் மிகவும் மோசமான ஒரு பிரச்சனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறீர்கள். You are not talking to each other. நீங்கள் யாரிடத்திலும் பேசுவதில்லை. You are husband and wife. நீங்கள் கணவன் மனைவி. But today God's Holy Spirit is telling, பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்கிறார், if you do not look at the face of the devil and say get out of my family, very soon things are going bad. நீங்கள் வந்து சாத்தானை பார்த்து என்னுடைய குடும்பத்தை விட்டு போ என்று சொல்லவில்லை என்றால் மோசமான காரியம் நடக்க போகிறது. Today I don't want any family to be broken in Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு குடும்பமும் உடைபடக்கூடாது. I don't want any family to go downhill in Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு குடும்பமும் வீழ்ந்து போக கூடாது. You will not understand what I am telling right now sometimes. நான் என்ன சொல்லுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But it is the Holy Spirit that is ministering here. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். People are seeing the outward, but God is seeing the inside of you. மக்கள் எல்லாரும் வெளியரங்கத்தை மட்டும் பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் உங்கள் உள்ளார்த்தத்தை பார்த்து பார்க்கிறார். Get out of my family. சாத்தானை பார்த்து சொல்லுங்கள் என் குடும்பத்தை விட்டு போ என்று. என்னுடைய குடும்பத்தை விட்டு போ இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்கள். That devil will not take your family for a ride. அந்த சாத்தான் வந்து உங்களுடைய குடும்பத்தை கூட்டி வெளியே போக கூடாது. We have received mercy. நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். Our families are protected by God. நம்முடைய குடும்பம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. What is our responsibility? நாம் என்ன செய்ய வேண்டும்? We need to pray for the families that are going through hard times. குடும்பத்தில் பிரச்சனைகள் உள்ள குடும்பத்துக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். You have received it freely. நீங்கள் அதை இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள். You need to pour it out freely. நீங்கள் அதை இலவசமாய் ஊற்றிவிட வேண்டும். You have received that forgiveness from God. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். I know there are so many instances the devil would have
stolen you away, but there was somebody praying for you, my brother. அநேக வேளையிலே சாத்தான் வந்து திருடி சென்று போய் விடுவான், ஆனால் யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Somebody was on their knee praying for you. யாரோ ஒருவர் உங்களுக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்துக் When கொண்டிருக்கிறார். you were on the way for doing something bad, நீங்கள் தவறான ஒன்றை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் பொழுது the Holy Spirit was just coming behind you. இயேசு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பின்பாக வருகிறார். Son, don't do that, don't do that, don't do that. மகனே அதை பண்ணாதே பண்ணாதே என்று Did you சொல்கிறார். hear that voice over the week? அந்த சத்தத்தை நீங்கள் வாரம் முழுதும் கேட்டீர்களா? Did you hear that voice last month? கடந்த மாதத்திலே அந்த சத்தத்தை கேட்டீர்களா? It is because God loves you, my child. ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். Some people in the church were praying for you. திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்காக They are ஜெபிக்கிறார்கள். praying that the devil will not have a say upon this brother. அந்த சாத்தான் வந்து அந்த மனிதன் மீது வரக்கூடாது என்று ஜெபிக்கிறார்கள். Today somebody is praying for you. இந்த நேரத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்காக It can be ஜெபிக்கிறார்கள். your parent praying for you. உங்களுடைய பெற்றோர்கள் ஜெபிக்கலாம். It can be your brother or sister praying for you. சகோதர சகோதரிகள் உங்களுக்காக It ஜெபிக்கலாம். can be a church praying for you. ஒரு திருச்சபை உங்களுக்காக ஜெபிக்கலாம். It can be a community praying for you. ஒரு சமூகம் உங்களுக்காக ஜெபிக்கலாம். You are standing because of God's mercy. ஏனென்றால் தேவனுடைய இரக்கத்திலே நீங்கள் நின்று So I கொண்டிருக்கிறீர்கள். pray that you will transfer it into somebody's life. நான் ஜெபிக்கிறேன் அதை நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலே அதை கொடுக்க வேண்டும் என்று. One child made a mistake and the Bible talks about that child as the child that took the property from the father and went away. ஒரு குழந்தை வந்து தவறு செய்தது, அந்த ப்ராப்பர்ட்டி என்ன செய்திருந்தால் எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்று சொல்கிறது. I remember the story. Bible talks about that story, right? வேதம் அந்த கதையை பற்றி சொல்கிறது அல்லவா? About whom I am talking? யாரை பத்தி நான் பேசுறேன்? Come on, everybody. That word is not there in the Bible, okay? Prodigal son is not there in the Bible. நான் யாரை குறித்து பேசுறேன்னு தெரியுதா? கெட்ட குமாரன் என்று அந்த இடத்துல சொல்லவில்லை. There is no prodigals God created. ஒரு கெட்ட குமாரனையும் தேவன் ஜனிப்பிக்கவில்லை இந்த உலகத்திலே. There is no prodigal that God created. ஒரு கெட்ட குமாரனையும் தேவன் ஜனிப்பிக்கவில்லை. Everybody are created in the image of God. எல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். Nobody is a bad person. எல்லோரும் தவறானவர்கள் அல்ல. Everybody will tell, no, I am a good person, that fellow is a bad person. எல்லாம் சொல்லலாம், நான் ரொம்ப நல்லவன், அவங்க கெட்டவங்கன்னு சொல்லலாம். That person also is not bad. அவங்க கூட கெட்டவர்கள் அல்ல. But that there is a spirit behind that. அதற்கு பின்பாக இருக்கிற ஒரு ஆவி. There is an evil behind that person. அதுக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரு சாத்தான். You are not going to hate you remember the story I said? The pastor told the boy, bring a devil who is not in people. நான் ஒரு கதை சொன்னேன் தெரியுமா? மனிதருக்குள்ள இல்லாத ஒரு சாத்தானை என்னிடத்தில் கொண்டு வா என்று. The child understood, pastor is telling, love everybody. அந்த குழந்தை தெரிந்து கொண்டது, போதகர் சொல்றார் எல்லாரையும் நேசிக்கணும். You are not loving the devil, but you are loving the person who is carrying the devil. நீங்கள் சாத்தானை நேசிக்கவில்லை, அந்த சாத்தானை சுமந்து கொண்டு போறவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். What is your responsibility? உங்களுடைய வேலை என்ன? Cast away the devil out of that person and make him a good person. அது அவனுக்குள்ளா இருக்கிற சாத்தானை துரத்தி விட்டு அவனை நல்லவன் ஆக்க வேண்டும் என்பதுதான். It is easy to judge people. நீங்க ஒருவரை ஈஸியாக நியாயம் தீர்த்து விடலாம். But it is very hard for making people righteous. ஆனால் ஒருவரை நீதிமானாக்குவது ரொம்ப கஷ்டம். One incident happened 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. That blood that was shed on the cross of Calvary made us righteous. கல்வாரி மலையிலே சிந்தின அந்த இரத்தம் நம்மளை நீதிமான்களாக்கினது. Last week I said God made us righteous. நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், தேவன் நம்மளை நீதிமான்களாக்கினார், பரிசுத்தமாக்கினார். This book of Ephesians, before you close down that, I want you to read that verse. நான் முடிப்பதற்கு முன்பாக அந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்க விரும்புகிறேன். Do not give a devil a foothold. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள். Anyone who has been stealing, don't steal anymore. திருடுகிறவர்கள் திருடாமல் இருங்கள். What a nice way, right? என்ன அருமையான ஒரு வார்த்தை. Telling, God is telling people who are stealing, I'm not going to expose you, but don't steal anymore. திருடுகிறவன் திருடாதிருங்கள், இதுக்கு மேல் திருடாமல் இருங்கள். But what you need to do? நீங்க என்ன செய்யணும்? Read here. But must work. I think New Zealand needs a lot of that, right? நியூசிலாந்து வந்து அது மிகவும் தேவையுடையதா இருக்கு. Doing something useful with their own hands. உங்களுடைய சொந்த கைகளே நன்மை செய்யுங்கள். That they may have something to share those who are in need. You see that? நல்லவைகளை நீங்கள் கொடுங்கள், தேவையா இருக்கிறவர்களுக்கு அதை கொடுங்கள். Why do we need to work? ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும்? Come on, Ravin, because you are within a new balance. Okay, why do we need to work?
ஏன் நாம் சமமாய் இருப்பதற்கு வேலை செய்ய வேண்டும்? Make money. பணம் சம்பாதிப்பது. Why money? எதற்கு பணம்? Build a house. ஒரு வீடு கட்டுவதற்கு. Why build a house? ஏன் வீடு கட்டணும்? For my family. குடும்பத்திற்காக. And after some time, அதுக்கப்புறம் here in New Zealand you can't bring your own dead body into your own house. நியூசிலாண்ட்லே வந்து உன்னுடைய சொந்த சரீரத்தை வந்து இது பண்ண முடியாது உங்க வீட்டுக்குள்ள. Right? அதுக்கு தெரியுமா உங்களுக்கு? You know why the rule is? ஏன் அந்த சட்டம் இருக்கிறது? Because New Zealand believes a lot of spirit. நியூசிலாந்து வந்து நம்புகிறது அநேக ஆவிகள் இருக்கிறது என்று. They think the dead spirit comes into the house. இறந்த ஆவி வந்து வீட்டுக்குள்ளாய் வரும் என்று நம்பப்படுகிறது. If it is your own house and if you want to bring the dead body into your house, you need to get the council permission. உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்க வந்து உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும்னாலும் கவுன்சில்ல பர்மிஷன் கேட்கணும். If you are a millionaire also, even your dead body cannot be brought into your house. நீங்க வந்து லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டுக்கு உங்களை சரீரத்தை கொண்டு வர முடியாது. It comes to the church. ஆனால் அது திருச்சபைக்கு வரும். So what you need to do? நீங்க என்ன செய்யணும்? Instead of buying the house, my goodness, Avi, you are a champion. He said buy a church and give it to pastor. You understood what I'm telling you? நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? Everything that you do on the planet earth will go in vain. Only what you do for the kingdom will prevail. ஆனால் நீங்கள் உலகத்தில் என்ன செய்கிறீர்களோ அதெல்லாம் அழிந்து போகும். பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது மட்டும் நிலைத்து நிற்கும். Some people are thinking, pastor, then I'll go back to India, pastor. சில பேர் சொல்றாங்க அப்ப நான் இந்தியாக்கே போறேன். But India also is getting worse, sir. இந்தியாவும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. But this is the rule. Why God is blessing us so that we can help somebody in need. இதுதான் ஒரு சட்டம். ஏன் தேவன் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்றால் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. How much we can eat? எவ்வளவு நம்மளால சாப்பிட முடியும்? How much we can wear? எவ்வளவு துணி நம்மளால போட முடியும்? How much we can roam around? எவ்வளவு தூரம் நம்மளால சுத்த முடியும்? When you eat something, can you share something with somebody who doesn't have it? நீங்க என்ன சாப்பிடுறீர்களோ அப்பொழுது யார் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். That is mercy, right? அதுதான் இரக்கம். That is mercy. The beautiful verses are here for us to meditate. அருமையான ஒரு வசனம், அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். Do not let any unwholesome talk come out of your mouths, but only what is helpful for building others. Hey, hear it. Simply don't talk. What do you do? Simply, we are very good talking, but don't talk everything. கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து வர வேண்டாம். எது மோசமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க பேச வேண்டாம். Talk what is only helping others to be built. பக்தி விருத்தி ஆகும்படி நீங்க பேசுங்க. According to their needs. அவர்களுடைய தேவைகளுக்கு That ஏற்றாற்போல். it may benefit those who listen. அது பிரயோஜனமாய் இருக்கும் நீங்கள் பேசுவது. And this is how a person who is a Christian should live. இப்படிதான் எல்லா கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டியதா இருக்கிறது. Verse number 20. 20வது வசனம். That however is not the way of life you learn. When you heard about Christ and were taught in him in according to the truth and his Jesus, you were taught with regard to your former way of life to put off your old self which is being corrupted by its deceitful desires, to be made new in the attitude of your minds, and to put on the new self created to be like God. You are created to be like, everybody say, you are created to be like God in true righteousness and holiness. நீங்கள் தேவனை போல் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். What I read before is after what I read. You are to throw all the old self, put on the new self, and you are to be righteous and holy like God. நீங்கள் பழையவைகளை எல்லாம் போட்டுவிட்டு புதியவைகளை நீங்கள் போட்டுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தேவனை போல் நீதிமான்களாய் இருப்பீர்கள். Can you be righteous? நீங்கள் எல்லோரும் நீதிமான்களாய் இருப்பீர்களா? I am already righteous. Come on. I am already. When are you righteous? நீங்க எப்படி பரிசுத்தமாய் இருப்பீர்கள்? When you accept Jesus Christ as your personal savior. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. When you walk in the light of the Lord. நீங்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது. When you don't give the devil any foot in your life. சாத்தானுடைய வாழ்க்கையிலே வராதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். You are having the attitude of Christ Jesus. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செயல் சிந்தை இருக்கிறது. Be like a wonderful man, a wonderful woman used for God's purpose. தேவனுடைய செயலை செய்யும்படியாக ஒரு நல்ல மனிதனாக நல்ல ஒரு பெண்மணியாக இருங்கள். You do not know when you are dying. நீங்கள் எப்பொழுது சாவீர்கள் மரிப்பீர்கள் என்று தெரியாது. Nobody can say I will live forever. யாரும் சொல்ல முடியாது நான் எப்பொழுதும் இருப்பேன்னு சொல்லிட்டு. Day before 4 days back, Wednesday, 2 Indian boys
who came here 1.5 months back because their wives were nurses. 4 நாட்களுக்கு முன்பாக புதன்கிழமை 2 பேர், One from Kerala, one from Bangalore, both were Malayalis. 2 மலையாளிகள், ஒருவர் வந்து கேரளா, ஒருவர் வந்து பெங்களூர். They went for fishing in Fangre, in a place called Gap. கேப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே மீன் பிடிப்பதற்காக போனார்கள். The boat went upside down. Both the men lost their lives. அந்த படகு கவிழ்ந்து விட்டது. அவர்கள் 2 பேரும் மரித்து போனார்கள். Yesterday morning they got one body. His name was Sharath, a 31-year-old boy. 31 வயது நிரம்பின ஒருவருடைய சடலத்தை மாத்திரம் கண்டுபிடித்தார்கள். He is having a young baby. அவனுக்கு ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. With all the dreams that they came to New Zealand. எல்லா கனவுகளோடும் இந்த தேசத்திற்கு வந்தார்கள். Did the CAP program. அந்த கேப் ப்ரோக்ராம் பண்ணார்கள். Became the nurse. அவர்கள் நர்ஸாக ஆக போவது just for what they went, God knows, to catch some fish. அவங்க எதுக்கு போனாங்கன்னா ஜஸ்ட் மீன் பிடிக்கிறதுக்காக போனாங்க. Life takes a different turn. ஆனால் வாழ்க்கை வேறு வழியாக மாறிவிட்டது. You don't need to go for fishing to die. நீங்கள் மரிப்பதற்கு மீன் பிடிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. Walk out of this place, we are may gone. நீங்க இந்த இடத்தை விட்டு போனா கூட நம்ம போயிடலாம். Nobody can say I will live forever. நீ யாருமே சொல்ல முடியாது நான் சதா காலத்திலும் உயிரோடு இருப்பேன் என்று. But the goodness that you show will stay there forever. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். Let us throw away our judgmental activities. நியாயம் தீர்க்கிற அந்த ஒரு சிந்தையை எரிந்து விடுங்கள். Let us take away the pre-thoughts that we have about anybody. நாம் யாரை குறித்தாவது மோசமான ஒரு சிந்தை வைத்திருந்தால் அதை எடுத்து விடுங்கள். Throw it away, throw it away. No hate has a place for a child of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பும் இருக்க கூடாது. Everybody may not be perfect. எல்லோரும் சரியானவர்கள் அல்ல. But you need to be having the attitude of God. ஆனால் தேவனுடைய அந்த செயல் உங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். Can you say to the Lord, God, sorry, I will forgive that person. நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே நான் அந்த மனுஷனை நான் மன்னிச்சு விடுறேன். If it is your family member, more you need to forgive them more. உங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்களை இன்னும் அதிகமாக நீங்க மன்னிக்க வேண்டும். Because other people at your workplace, when you change jobs, you will be going on and off. நீங்க வேலை செய்யற ஸ்தலத்திலே அவர்கள் வேலை மாறி வேற இடத்திலே கூட அவர்கள் போகலாம். But if it is your family member, ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்தால், if you are born in the same womb of your mother, உங்களுடைய சொந்த தாயின் கருவறையிலே பிறந்திருந்தால், don't hate that person, don't hate that person. அந்த நபரை நீங்கள் வெறுக்க வேண்டாம். I don't know where I'm going to, but today there is a sense of calmness that God is bringing in your life. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரியவில்லை, ஆனால் தேவன் உங்களுடையதிலே ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் show mercy, show mercy. இரக்கத்தை காட்டுங்கள். Through your work of goodness, உங்களுடைய நல்ல செயலிலே a light will come into your family. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. The foot of the devil will get out of your family. சாத்தானுடைய காலடி வெளியே போக போகிறது. You don't want anybody to put a witchcraft on your family. No. உங்களுடைய குடும்பத்திலே எந்த ஒரு மாந்திரீகமும் போட முடியாது. You don't need any pujari to come and cast something on your family. எந்த ஒரு பூசாரியும் வந்து அதை தீர்க்க முடியாது. If you sleep without forgiving your own family member, உன்னுடைய சொந்த குடும்பத்தில் ஒருவரை நீங்கள் மன்னிக்காமல் தூங்கினீர்கள் என்றால், if you sleep that night without giving forgiveness to somebody who has hurt you, யாரோ ஒருவர் உங்களை மனம் நோகும்படியாக செய்திருக்கலாம், அவர்களை you are மன்னிக்காமல் giving a உறங்கினீர்கள் foot என்றால், of the devil into your house. நீங்கள் அப்படி செய்தீர்கள் சாத்தான் உங்களுடைய குடும்பத்திலே காலடி Once a வைக்கிறான். foot is allowed, that is good enough for the devil. ஒரு காலடி வைக்க அவனை அனுமதித்து விட்டால் அது போதும் அவனுக்கு. And he is waiting to have a foot in somebody's family. அவன் இன்னொரு குடும்பத்திலே காலடி வைக்க காத்துக் கொண்டிருப்பான். Today we are praying as a church together. நாம் திருச்சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். Not even one family will experience a downside in their life in Jesus mighty name. எந்த ஒரு குடும்பமும் கீழாக அவர்கள் போக கூடாது. Come on, let's stand up. Come on. This is a moment எல்லோரும் of எழுந்து powerful நிற்போம், எல்லோரும் prayer. எழுந்து நிற்போமாக. Hallelujah. Come on, everybody praying together. We are going to pray together that the plans of the devil will never happen in my life. நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம், சாத்தானுடைய திட்டம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி. There was a man called Jacob. யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். I wanted to bring his life also into the message, but somehow God's Holy Spirit was taking me away from that. யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து இந்த செய்தியை கொண்டு வர நினைத்தேன், ஆவியானவர் வேல் வழியாக என்னை கொண்டு சென்று விட்டார். His brother was angry about him. அவனுடைய சகோதரன் அவன் மீது கோபமாக இருந்தான். His father would have been angry about him. அவன் தகப்பனார் அவன் மீது கோபமாக இருந்தார். Every family members would have been angry about him. அவனுடைய குடும்பம் முழுவதும் அவன் மீது கோபமாக இருந்தது. His father-in-law Laban would have been angry about him. அவனுடைய மாமனார் அவன் மீது கோபமாக இருந்தார்.
his wife Leah would be angry about him. அவருடைய மனைவி அப்படி கோபமாக இருந்தது. Everybody would have been angry about him. எல்லோரும் அவன் மீது கோபமாக இருந்திருக்கலாம். But this man, he is walking as a king. அவன் ராஜாவை போல் நடந்திருந்தான். But one place called Peniel comes. பெலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்தது. After that place he knows my journey should be different. அந்த இடத்திற்கு அடுத்தது என்னுடைய வாழ்க்கையின் பாதை வந்து வேறுபட்டு காணப்படுகிறது Some நினைத்தான். years back he stole all the blessing from his dad and traveled. சில வருடங்களுக்கு பின்பாக தன்னுடைய தகப்பனார் இருந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் திருடி கொண்டு அவன் போய் The கொண்டிருந்தான். Bible says there was sunset. வேதம் இப்படி சொல்லுகிறது, சூரியன் மறைந்தது. There was sunset. சூரியன் மறைந்தது. Everybody will go through a sunset season. எல்லோரும் சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போகலாம். What you do during the sunset will change your life. அந்த நேரத்தில் என்ன ஆகும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். During the sunset அந்த 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 நேரத்திலே nobody is there with him. அவனிடத்தில் யாருமே இல்லை. He is all lonely. அவன் தனியாக இருந்தான். He has never seen his uncle. அவனுடைய மாமனாரை பார்க்கவில்லை. He has never seen his uncle's family. அவனுடைய மாமனார் குடும்பத்தை பார்க்கவில்லை. But he is traveling to the uncertain. அவன் எதிர்பாராத ஒரு இடத்துக்கு போனான். And when he comes to this place called Luz, லூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்தான். the Bible says the sun was setting. அந்த இடத்திலே சூரியன் மறைந்தது இருந்தது. And when the sun was setting, அந்த சூரியன் மறையும் பொழுது he took a stone. ஒரு கல்லை எடுத்து He kept that stone. அந்த கல்லை அவன் அந்த இடத்தில் வைத்தான். And the Bible says he kept his head on the stone. அந்த கல்லின் மீது அவன் தலை சாய்த்தான் என்று வேதம் சொல்கிறது. Today I pray in your sunset situation there is a stone called the capstone. His name is Jesus. உங்களுடைய அந்த மாதிரியான சூரியன் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கல் வருகிறது. அது மூளைக்கல் என்று சொல்லப்படுகிறது. That capstone, that stone that is traveling along with you, his name is Jesus. அந்த பிரதான மூளைக்கல் உங்களோடு கூட பயணம் செய்து வருகிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. Jacob kept his head on the stone. யாக்கோபு அந்த கல்லின் மீது தலை வைத்தான். Today where is our head? Are we putting our head onto Jesus? உங்களுடைய தலை எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா? Your head has the eyes, the brains, the nose, the ears and everything. உங்களுடைய தலைக்கு கண், காது, மூக்கு, மூளை எல்லாம் இருக்கிறது. Today the head should be on Jesus Christ. ஆனால் அது எல்லாம் நிறைந்த அந்த தலை இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். And Bible says he had a good sleep. வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் நல்லா உறங்கினான் என்று. There he saw a revelation. அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு Come on, வந்தது. everybody say a revelation. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. He எல்லாரும் saw a சொல்லுங்கள். revelation அவன் ஒரு வெளிப்பாடு வந்தது. of the angels of God coming down and up. தேவதூதர்கள் பரலோகத்துக்கும் அங்கும் போய் Even கொண்டு when வருகின்றே there is இருந்தது. sunset and nobody is there. அந்த இடத்துல சூரியன் மறைந்து விட்டது, யாரும் இல்லை. But there is the angels of God in your place. ஆனால் தேவதூதர்கள் அந்த Come இடத்திலே on. இறங்குவதும் If you ஏறுவதுமாய் make இருந்தார்கள். lose your place of sleep, நீங்கள் தூக்கத்தை இழந்தீர்கள் என்றால் உன்னுடைய when you are இடத்திலே making lose the place where you are sleeping, நீங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கிற இடத்திலே அந்த உறக்கத்தை இழந்து என்றால் that place is going to change. அந்த இடம் மாறப் போகிறது. The Bible says like this. வேதாகம் இப்படியாக சொல்கிறது, When he got up, அவன் எழுந்திருக்கும் பொழுது he says like this. அவன் இப்படியாக சொன்னான், This is not an ordinary place. இது ஒரு சாதாரணமான இடம் அல்ல, This is the house of God. இது தேவனுடைய வீடு, And this is Bethel. இது பெத்தேல் என்று அழைக்கப்படுதுன்னு சொன்னான். And he started pouring oil on the stone. அந்த கல்லின் மீது எண்ணெயை ஊற்றினான். The Bible talks about very powerful statements there. அந்த இடத்திலே இப்படியாக வேதம் சொல்லுகிறது, Are you ready to offer a sacrifice in the place where you see a problem? நீங்கள் பிரச்சனை பார்க்கிற இடத்திலே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவர்களா When இருக்கிறீர்களா? you get up, the life will change in Jesus' mighty name. நீங்கள் எழுந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஒளி மாறப் போகிறது. Luz will become Bethel. லூஸ் அந்த பெத்தேல் என்று Come on, somebody அழைக்கப்பட்டது. say Luz will become Bethel. லூஸ் என்று சொல்லப்படுகிற இடம் பெத்தேல் என்று Your dark அழைக்கப்படுகிறது. situation will turn out to be the house of God. உங்களுடைய இருள் வந்து இயேசுவின் நாமத்தினாலே மாறப் போகிறது. God will make a way for you to come back. தேவன் ஒரு வழியை ஏற்படுத்துவார் நீங்கள் திரும்ப You are not வருவதற்கு. coming back with the same anger. நீங்கள் ஒரு கோபத்தோடு திரும்ப வருவதில்லை. There is a Peniel between your journey. அந்த இடத்துல ஒரு பெனியேல் என்று சொல்லக்கூடிய The Bible பாதையில் இருக்கிறது. says he fought with God. வேதம் இப்படி சொல்லுகிறது, தேவனோடு அவன் He சண்டை செய்தான் என்று. wrestled with God. தேவனோடு அவன் போராடினான் என்று God, சொல்லப்படுகிறது. I want you to bless me, Lord. என்னை ஆசீர்வதிக்கவே I want ஆசீர்வதிக்க you வேண்டும் to என்று bless சொன்னான். me, Lord. என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று The சொன்னார். angel is saying, leave me, it's going to become morning. தேவதூதர் சொன்னார்கள், இது விடிய போகிறது, He நீ is விடு saying, I'm என்று. not going to leave you நான் உன்னை விட போவதில்லை unless you bless me. நீ என்னை ஆசீர்வதிக்க மட்டும். The angel says to him, ஏஞ்சல்
தேவதூதர்கள் இப்படியாக சொன்னார்கள், because you wrestle with man and with God. நீங்கள் தேவனோடு மனிதரோடும் போராடினபடினால் You are no more going to be called Jacob. நீ ஜேக்கப் என்று சொல்லப்படுவதில்லை, You are going to be called Israel. நீங்க இஸ்ரவேல் என்று Today அழைக்கப்படுவாய். God is changing your personality. உங்களுடைய செயல் உன்னுடைய துவத்தை தேவன் மாத்த If you போகிறார். cannot show mercy, God's spirit will come upon you. நீங்கள் இரக்கத்தை காட்டவில்லை என்றால் தேவ பிள்ளைகள் If உங்கள் you மீது cannot வருவார்கள். show love, the Holy Spirit will descend upon you. நீங்கள் அன்பை காட்டவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடுவார். I want you to give your heart to the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வேலைக்கு உங்கள் இதயத்தை கொடுக்க Holy வேண்டும். Spirit will never force anybody to do anything. ஆவியானவர் ஒருவரையும் வற்புறுத்துவதில்லை, He will help you to do it. ஆனால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் Come on, you செய்வதற்காக. need to have a desire to do it. நீங்கள் செய்யக்கூடியதற்கான விருப்பம் You உங்களுக்கு need to இருக்க have a வேண்டும். desire to forgive. நீங்கள் மன்னிக்க You வேண்டும் need to என்ற have a விருப்பம். desire to love. நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க You வேண்டும். need to have a desire to do things for the Lord. தேவனுக்காக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள் இருக்க Then வேண்டும். the Holy Spirit will strengthen you. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் It's a கொடுப்பார். prophetical voice upon somebody hearing me this morning. இது தேவனுடைய வார்த்தை யாரோ கேட்க கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒருவருக்கு வருகிறது. Over years, hate has been filling your heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அந்த எருப்பானது ஒன்று நிறைந்து Hate has been கொண்டிருக்கிறது. filling your heart. கசப்பானது உங்கள் இருதயத்துக்குள்ளாய் நிறைந்து கொண்டிருக்கிறது. Even when you want to love, you can't love. நீங்கள் நேசிக்கணும்னு நினைச்சா கூட நேசிக்க முடியவில்லை. Even when you want to smile, you can't smile. நீங்க சிரிக்கணும்னு நினைச்சா கூட சிரிக்க முடியவில்லை. Even when you want to enjoy, you can't enjoy. நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்க வேண்டும் என்று Because நினைத்தால் கூட there is இருக்க a முடியவில்லை. poison in your heart. ஏனால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக விஷம் Today, இருக்கிறது. by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய by வல்லமையினால் the power சொல்கிறேன். of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய I வல்லமையினால் am commanding that evil spirit to get out of your body. இயேசு நாமத்தினால் அதுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், வெளியே போக வேண்டும் என்று. The one, the Lord who has made you free is Jesus. ஓ இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை லகுவாக்க விரும்புகிறார். So today, open your hearts to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். Open your hearts to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து Open your hearts கொடுங்கள். to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை Come திறந்து to கொடுங்கள். him and say, come on musicians, come over. Hallelujah. All the musicians come over. Hallelujah. There is some prophetical voices going to be heard right now. Oh Rabba, come on, somebody pray. Come on, come on. Lift up your voices and pray. Hallelujah. I can see some breakthroughs happening. Oh my God, Rabba, Shagadalaria, Rabba, Baba, Baba, Baba. Hallelujah. You are doing all the things right, my child. You are doing all the things right. You are getting up morning. You're going to work. You're doing the things right. But you are not getting the result that is being expected by you. You are thinking that you are a failure. Oh my God, things are not working. Today the Holy Spirit is digging deep into your inner self and saying the reason that things are not working, the reason that things are not working, even in the church you are not feeling happy, even in the prayer you are not feeling happy, you cannot communicate with God, you cannot talk to God, you cannot spend time in the presence of God. Hey, the Lord's Spirit is telling you the reason behind it is there is a hate in your heart. Remove that hate out, you can do it. If at all it is a person, visualize that person. If it is a situation that brought the hurt, bring that situation into your life. I'm not telling you to go back into that situation. Remember that and say, Lord, oh my goodness, I never thought it was the devil. I thought it was my brother. I never thought it was the devil. I never thought it was that person. But I thought this was the person. The person that I see is the root of the problem. Oh Lord, how life would have been different if I would have seen it very differently. Today, Father, I pray, Holy Spirit, give me the strength of Father, Lord, to forgive that person, knowing that he is not a bad person. She is not a bad person. The devil made me think that he is a bad person. The devil acted inside of that person to behave rudely against me. Now I know the root, Lord. Now I know the root. And you have given me power. You have given me authority over the darkness,
over the power of the evil. Come on, somebody pray along with me. Somebody pray along with me. Somebody pray along with me. And I am going to say, in the name of Jesus Christ, hallelujah, in the name of Jesus Christ, I am not going to carry anything that I've earned in this world. I am going to go into this open world with one thing that the Lord wants me to have is love. I want love, and I want love. I want love. I want love. Come on, everybody pray. I want love of God to fill my heart. Oh, I want the love of God to fill my heart. I want the love of God to fill my heart. I want the love of God to fill my heart. Oh, I want the love of God to fill my heart. I can sense that the love of God to fill my heart. I'm praying loudly. I want the love of God to fill my heart. Oh, Rabba Shagadal, I want the love of God to fill my heart. I want the love of God to take me into a different direction, Father Lord. Let your love fill me, Lord. Let your love fill me, Lord. Let your love fill me. Oh, come on, everybody praying. Oh, I want your love. Oh, I want to go deeper in your love. I want to go wider with your love. I want to go higher in your love. I want to go into a level that I've never experienced, Lord. More than any ministry, more than any preaching, more than any prayer life, more than any gifts of the Holy Spirit, I pray, Lord, our church will be a symbol of love. 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 Oh, this month, God will bring in people that has done bad against you. But they will be saying, let Binu make the first move. Let him come and say sorry. Then we will become friends. Binu, why are you standing still? Why are you not going out from your comfort zone and run to that person and say, brother, I love you. I love you. I love you. Oh, oh, hallelujah. Today the Holy Spirit is telling, love everybody, show mercy to everybody, and God will pour His mercy upon us. It's a beautiful teaching of Jesus. It is the attitude of a disciple. It is the be attitude of a disciple. It is the attitude that should be in a disciple of Jesus. When you go home, carry it, carry it, carry it, carry it, carry it. I can see some people walking out of this place with so much of love, with so much of mercy. Your cup will run over, brother. Your cup will run over, sister. Oh, you will not be knowing how the promotions will be coming for you. One word of your mercy, one action of your love will take your career into a different direction. Oh, will take your family relationship to a different level. Will take your financial situation to another level. Oh, oh, Rabba Shagadalariere. Don't stop your blessing. Don't stop your blessing. Don't stop your blessing. Don't stop your blessing. The blessing of Jesus is flowing like a river. It's flowing like a river. 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 Like a river, come on, like a river. I don't want to just be a spectator. I want to jump into the river. I want to swim in the river. I want to experience the grace from that river. I want to experience that mercy from that river. Help me, Lord. Help me, Lord. Help me, Lord. Oh, I sing praises to your name. Oh,
Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. Oh, come on everybody. I sing praises to your name. Oh Lord. Oh Lord. Praises to your name. Praises to your name. Oh Lord. For your name is great and greatly to be praised. Oh, I sing praises to you, Lord. I give glory to your name. Glory to your name. Oh, glory to your name. Glory Name. Oh Lord, for your name is great and greatly to be praised. I give you glory. Oh, I give you glory. I give glory to your name. Oh Lord, oh Lord, for your name is great and greatly to be praised. Now this is your moment of your prayer. I know Holy Spirit has talked to me. He was cleansing me. He was cleansing my mind. I know the Holy Spirit was ministering to you as well. At least one person here, the Holy Spirit was ministering. I know for sure that person who make the right direction, you will be surprised over your own explosion of blessing. I release it upon your life. Can you be that person? Can you be that person? Cry out to God. Pray along with me. Lord Jesus, I humble myself near your feet, Lord. I know, Lord, I need to love. I cannot hate anybody. But situations forced me, Lord. People forced me. My goodness was exploited. My mercy was exploited. But today, Lord, I know I am created in your image. In your image comes love. In your image comes mercy. Father, I pray I will come back to that image, Lord. I will not allow the devil to have a small foot even in my life. People who are watching me online, if it is you, just give your life to the Lord. Don't sleep with anger. Don't sleep without saying sorry. Wrestle with God. Talk with God. Have an interaction with God. People can stop you with having distractions. That is the reason he put Leah outside. He put Rachel outside. Everybody go that side. I and my God alone. This is a Yabok moment. I don't want any distractions. It is my personal life with God. You all go away. Because I know I was the root of the problem. I am Jacob. I can't go back like Jacob. I want a change. The Bible says,
that Peniel changed his life. He became an Israel. Let's pray together as the Holy Spirit is ministering. He's cleansing. I can see a cleansing river flowing. I can see the river of the Lord flowing. Thank you, Jesus. Thank you, Jesus. As you get back to your workplace this week, the atmosphere will be changing. The atmosphere will change. Write it down somewhere. The atmosphere in the workplace will change because of the attitude change that you had. The change that you had in your behavior is going to touch your workplace. Father, I thank you for your promise. Brother Venkat, can you come out and help us pray together? Come on, let's pray together. Pray along with Brother Venkat that the mighty power of the Holy Spirit, let the mighty ruah of the Lord, let the wind of the Holy Spirit move upon us as never before. Come on, everybody pray. Come on, come on. Struggles are coming to an end. Struggles are coming to an end. Amen. We receive it, You may have the last penny in your bag. Lord. You will not go to touch that. The help is on the way. Amen. The help is on the way. Amen. Oh, yes. Yes, Jesus. Not my Thank you, mouth, not my mind. Not by might, not by power, but by my spirit. Hallelujah. Not your strength, not your power, not the ones you trust in, but the Spirit of the Lord will move upon your Hallelujah. life. Hallelujah. Like the woman had the last little flour and the oil. Yes. That's all you have. Help is on the way. Amen. Elijah has to come because your purpose is not finished. Hallelujah. Thank Jesus. That's going to be the beginning. That's not the end. I do not know for someone in this place. Hallelujah. There is a favor. Hallelujah. There is a favor in your workplace. Amen. God is releasing some healing power over this place. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. I'm exercising my faith. Yes, Lord. And I'm speaking what God is showing. Hallelujah. Receive it. I see some grace over this side. Amen. God said there is a grace coming upon this side. Hallelujah. He is giving the grace over this side. I do not Amen. know for who. Hallelujah. Thank you, Jesus. There is a yes. Thank the you. curses are broken. Amen. God is breaking those curses that are set Hallelujah. upon. Hallelujah. It's not from God, so He is setting it out. He is breaking. Some financial breakthroughs are coming Hallelujah. through. And some worries are going off. Amen. Some worries are going off from you. Thank you, Lord. You are not experienced the Hallelujah. power of God, and you are going to experience it in a Amen. new way, in a special way, in Jesus' name. Amen. Lord, we Thank you. come before the throne room of grace. Yes, Lord. Lord, we serve a wonderful, mighty, Hallelujah. powerful God, of Thank you, Father. Jesus. Your word says, as we read, Father God, you do things, oh Father God. You do things, oh Father God. Amen. You do things. You speak Hallelujah. and you bring it to pass. As we read it in Psalm 138, oh Father. Yes, Lord. கர்த்தர் சொன்னதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். Amen.
Iraba Shiva Rabana Mandariba. I do not know the exact English words, but the Tamil verse is Karthar Sonnadai Seidu Mudipar. Amen. Irabana Mandaraba, He will fulfill everything that He has promised to each and Amen. every one of you. None of you are going out without a word from Amen. this place. He has Thank already you. spoken it. He is bringing it to pass. Hallelujah. Irala riba shigada karina Thank you, Jesus. mande riba ribana mande riba. Thank you, Lord, for the word that you have spoken to Yes, us, to Lord. us, Father God, Thank for you. cleansing us for our good. Amen. Lord, as we go into the world, let the Hallelujah. cares of this world not come upon us, but Lord, help us to be a people of impact into the lives of people, Father God, Amen. in the name of Hallelujah. Jesus. Hallelujah. Irala riba shigada karina ma. Someone is looking for a job. God is saying, I will give you the job. Raba Amen. shigada karanan deriba, in deriba ka. When He's Thank you, going Jesus. to give you the job, this job Hallelujah. is going to be not like normal job. He Amen. is going to use you like never before. Hallelujah. Like Elijah is going to use you. Iriba sheva Thank you, reba Jesus. reba namandareba. Thank you, Lord, for your goodness, for your mercy. Bless each and every one of them, Father God. And as they go out, let them not be the same people as they Yes, come in, Lord. oh Father. Let their hearts be cleansed. Let their hearts be turned to you, Yes, Lord. Father. Help them, Father God, how to have mercy and to love, oh Father God. Hallelujah. To love people, Father. Yes, Lord. In Jesus' mighty name we pray. Amen.